25 லட்சம் பேர் எழுதின நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிவுன்னு சொல்கிறாங்க. அது காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. என்னுடைய மகளும் அந்த தேர்வு எழுதினான். அப்போ முதல் முறை எளிதாக இருந்தது அந்த தேர்வு. இரண்டாவது முறை கடினமாக்கப்பட்டது. திமுக நடிக்குது. திமுக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீட்டை எடுத்துடணும்னு சொல்லவே இல்லையே. இல்லை, பார்லிமெண்ட்டை பெரும்பான்மை இருந்ததானே சொல்ல முடியும். பெரும்பான்மை இருக்கிற 40 பேரை சொல்லலையே. இல்லை, ஸ்டாலின் என்ன சொல்றாரு, உதயநிதி என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா திமுக நீட்டை ஒழிக்கும், மற்றபடி ஒழிக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் உடைய நோக்கமே நீட் இருக்கணும்னு சொல்லிட்டு தான். இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீட்டை கொண்டு வந்தோம். ஆமாம், அதுதான். ஆனால் காங்கிரஸ் நீட்டை ஆதரிக்குது. இல்லை, காங்கிரஸ் நீட்டை ஆதரிக்குது. திமுக நாடகம் நடத்தும். திமுக நடிச்சிருச்சு, ஓகே. தமிழ்நாடு மக்கள் இப்போ தாவேக்கா கொண்டு போட்டிருக்காங்க. தாவேக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மாநில பட்டியலுக்கு நீட்டை கல்வியை கொண்டு வரணும். இல்லையா, விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடியது ஒரு சிறப்பு இடஒதுக்கீடு மூலமா கொண்டு வரணும்னு சொல்றாரு. அப்படி உருவாக்கத்துக்கான வாய்ப்பு அரசியல் சட்டத்தில் இல்லை. ஆனால் அவர் புதுசாக சொல்கிறாரு, ஒரு புது கண்கரண்ட் டிஷ் உருவாக்குன்னு சொல்லிட்டு. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, அவருக்கு அவ்வளோதான் அரசியல் அறிவு, அவ்வளோதான். நீங்கள் அந்த மேகதாது அணைக்கு முன்னாள் நடிகரும் இந்நாள் நடிகரும் உதயநிதியும் விஜய், அவர் முதலமைச்சர், அவர் எதிர்கட்சி தலைவர், 2 பேருக்குமே அரசியலே தெரியாது. அது என்னன்னு தெரியல. அதாவது என்ன சொல்கிறாங்க, மேகதாது அணை கட்டுவதற்காக சட்டசபையில் ஒரு விவாதம் வருது. உடனே இவர் உதயநிதி கேட்குறார், நடுவர் மன்றத்தை உடனே போட சொல்லுங்க. நான் அப்போயே போட்டாச்சுன்னு சினிமா தியேட்டரில் போய் எல்லாம் கூவி கூவி கேவி அழுகிறாங்க. ஜனநாயகம் படத்துக்கு என்ன இனிமேல் நடிக்க மாட்டார. அப்போ காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் விஜய் இனிமேல் படமே நடிக்க மாட்டாருன்னு எல்லா அமைச்சர்கள் பூரா 30 அமைச்சர்கள் சினிமா தியேட்டரில் போய் கேமரா முன்னாடி கிளீசரன் ஊற்றிட்டே அழுகிறாங்க. அப்போ இங்கே தானே வந்தாங்க, ஒரே நாள் எப்படி மாற முடியும்? மாறவே வேண்டாம், மாறவே முடியாது. அதாவது இல்லை, இந்த மாணவர்கள் போராட்டம் தன்னெழுச்சியாக நடக்குது. ரெண்டாவது, இந்த மாணவர் போராட்டத்தை முறியடிப்பதற்காக RSS குண்டர்கள் களமிறக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மாணவர். JNU போராட்டம் நடக்குது இல்லை, அங்கே ஊர கம்யூனிஸ்ட் இளைஞர்களால் தான் போராட்டம் நடக்கும். அப்போ அங்கேயே யார் களமிறக்கப்படுவா? RSS குண்டர்கள் தான். இப்போ இங்கேயா RSS குண்டர்கள் உள்ள வர்றதுனால அரசுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழாபாடி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்தியாவே இன்றைக்கு டெல்லியை தான் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு, அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றது தான் அந்த கரப்பான் கட்சி அவங்க சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம். ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீட் வேண்டான்றதை சொல்லலை அவங்க. இப்போ இந்த முழக்கம், அதை தொடர்ந்து மோடி அவர்கள் நேற்று நைட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். இது நம்ம அரசாங்கத்திற்கே ஏற்பட்ட ஒரு அவமானம் தான். இது நிச்சயமாக இதுக்கு நம்ம ஒரு உரிய பதிலை கொடுக்கணுன்றதை சொன்னார். எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டத்தை? இல்லை, பாஜகவுக்கு எதிராக ஒரு இளைஞர்கள் கூட்டம் தன்னெழுச்சியே உருவாகுது. ஆமாம். நீங்கள் 2012 வாக்கில் பிஜேபி ஆதரவாளர்களால் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு கூட்டம் உருவாக்கப்பட்டது. அண்ணா ஹசாரே, கிரண்பேடி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஆமாம், இதெல்லாம் RSSனுடைய பிரீடு. இவர்கள் காங்கிரஸை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக லஞ்சம், லாவணியம், ஊழல், இப்படி இந்தியாவுடைய கவனத்தை திசை திருப்பிய வேலைகளை மட்டும் இந்த அண்ணா ஹசாரே கும்பல் செய்தது. ஆமாம். அது காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய இறுதி கட்டத்தை அந்த கூட்டம் முடிவு செய்தது. இப்போ அதே போல் தன்னெழுச்சியான அந்த இளைஞர்கள் கூட்டம் பாஜகவுக்கு இறுதி வடிவம் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். நீங்கள் 25 லட்சம் பேர் எழுதின நீட் தேர்வு, அது கேள்வித்தாள் கசிவுன்னு சொல்கிறாங்க. அது காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா என்னுடைய மகளும் அந்த தேர்வு எழுதினான். அப்போ முதல் முறை எளிதாக இருந்தது அந்த தேர்வு. ஓகே. இரண்டாவது முறை கடினமாக்கப்பட்டது. நீங்கள் 25 லட்சம் பேர் எழுதுகிற அந்த தேர்வு எவ்வளவு கண்காணிக்கணும்? அந்த பெண்களை, அதாவது டார்க்கு கலரு உடையக்கூடாது.
அதே போல் முடிய நீங்கள் சடை பின்னக்கூடாது, சடைக்குள்ளே விட்டு வச்சுருவாங்க. கம்பல் போடக்கூடாது, நகை அணியக்கூடாது. இப்படி பல கட்டுப்பாடுகள். இதையெல்லாம் நீங்கள் ஒரு குழந்தை 1 நிமிஷம் லேட்டாக போயிருக்கு, 1 நிமிஷம் பாண்டிச்சேரியில் கேட்ட போட்டாங்க. இப்போ அதை விட கொடுமை, காவல்துறை ஏதோ சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்களைப் போல அந்த மாணவர்களையும் ஆண் போலீஸ் ஆணுக்கு, பெண் போலீஸ் பெண்களுக்கு அப்படி அவர்கள் பரிசோதிக்கப்படுகிறார்கள். அதை விட அந்த தேர்வு நடத்துகிற இடம் காவல்துறை 3 அடுக்கு பாதுகாப்பு. நீங்கள் பரீட்சை 2 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிஞ்சிருது. நீங்கள் காலையில் 10 மணிக்கே உள்ளே போயிடும். காலையில் 10 மணிக்கு. ஏன்னு கேட்டால் தேர்வு எழுதுகிற அத்தனை பேரை ஒரே நேரத்தில் போனால் எங்களை அவர்கள் பரிசோதிக்க முடியாது. பேனா வரைக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க. பேனா கூட வெளியிலிருந்து கொண்டு போகக்கூடாது, அதில் தான் பிட்டு வச்சுருவீங்க. பேனா எந்த தண்ணி பாட்டில் கொண்டு போகக்கூடாது. இவ்வளவு கடுமையாக்குகிற நீங்கள் எப்படி தேர்வு எழுதுகிறவர்கள் தான் கடுமை. தேர்வை கண்காணிப்பவர்கள் பேப்பரை கசி விட்டுறாங்க. அப்போ இது RSS உடைய அழுத்தமான கொள்கை. இந்த நீட் என்பது CBSE படிக்கிற மேட்டுக்குடியினர்கள் எளிதாக பாஸ் பண்ண மருத்துவர் ஆவதற்கு, மருத்துவ கல்வி கிடைப்பதற்கான திட்டம் தானே தவிர, நீங்கள் கிராமத்திலிருந்து வர்ற ஆரம்ப கல்வி படிக்கிற நடுநிலைப்பள்ளி, அரசு பள்ளி, CBSE வினாத்தால் எப்படி பரிசு எழுத முடியும்? CBSE படித்தவர்களே பரிசு எழுத முடியல. CBSE படித்தவர்களே பரிசு எழுத முடியல. அவ்வளவு வினாத்தால் அவ்வளவு கடுமையாக இருக்கு. அப்போ நீங்கள் மருத்துவர் ஆவது என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது கீழ் விளிம்பு நிலை மக்களோ கற்பனையை செய்து பார்க்க முடியும். அப்போ இவ்வளவு கடுமை காட்ட வேண்டிய இந்த நீட் தேர்வை எந்த அரசும் எதிர்க்கலை, எந்த அரசுகளும் எதிர்க்கலை. நீங்கள் பாருங்கள், எல்லா மாணவர்களும் மாணவிகளும் CBSE அதாவது மத்திய கல்வி கொள்கை மூலம் சென்ட்ரல் போர்டிலிருந்து படிக்கிறவங்க தான் அதில் பாஸ் ஆக முடியும். எவ்வளவு? 220 மார்க் வாங்கி. அப்போ இதில் இந்த கல்வி திட்டம் இலங்கையில் தரப்படுத்துதல் ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தான். சிங்கள மாணவர்கள் 50% வாங்கினா கல்லூரிக்கு போயிடலாம், உயர்கல்விக்கு போகலாம், மருத்துவ பீடம், விஞ்ஞான பீடம், எதுக்கு வேணால் போகலாம். ஆனால் சிங்கள அல்லாத மாணவர்கள் 75% வாங்கணும். இப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. அதுதான் ரூல்ஸ் இலங்கையில். அதெல்லாம் அந்த மாணவர்கள் போராடனா பாகுபாடு தானே. இது திட்டமிட்டே செய்யறது. இங்க எவனுக்கு யோசிக்கக்கூடிய அறிவு அங்க இல்லை. இப்போ அந்த போராட்டம் எடுத்துக்கிட்டா அவங்களுடைய நோக்கம் என்பது அந்த வினாத்தாள் கசிவுக்கு வந்து தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று அவர் வந்து பதவி விலகல்ன்றது அவங்களுடைய போராட்டம். ஆனால் அவங்க வந்து நீட்டை வந்து நீங்கள் நேர்மையாக நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீட்டை ஒழிச்சிருங்கன்னு சொல்ல. எங்கள் டெல்லியில் நம்ம தமிழ்நாடு நீட் எங்களுக்கு வேணாடா, எங்களுக்கு நீட்டை ஒழிச்சிருங்கன்னா நம்ம சொல்கிறோம். ரெண்டுமே வேறு வேறு தானே. ஆமாம் ஆமாம். ஏன்னா அந்த இளைஞர்களுக்கு நீட்டை ஒழிப்பதற்கான போராட்டம் அவர்கள் போராடலை. ஏன்னா இந்தியா முழுக்க எல்லா மாநிலம் நீட் எடுத்துக்கிட்டாங்க நம்மளை தவிர. இல்லை, இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் எழுதிட்டாங்க. இல்லை நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி இன்னும் இல்லை இல்லை, அது நடிப்பு, அது நடிப்பு. திமுக நடிக்குது. அதாவது திமுக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீட்டை எடுத்துடணும்னு சொல்லவே இல்லையே. இல்லை, பார்லிமெண்ட்டை பெரும்பான்மை இருந்தால் சொல்ல முடியும். பெரும்பான்மை இருக்கிற 40 பேரை சொல்லலையே. இல்லை, ஸ்டாலின் என்ன சொல்றாரு, உதயநிதி என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா திமுக நீட்டை ஒழிப்போம், மற்றபடி ஒழிக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் உடைய நோக்கமே நீட் இருக்கணும்னு சொல்லிட்டு தான். இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் நீட்டை கொண்டு வந்தோம். ஆமா, அதுதான். ஆனா காங்கிரஸ் நீட்டை ஆதரிக்குது. இல்லை, காங்கிரஸ் நீட்டை ஆதரிக்குது. திமுக ஒரு நாடகம் நடத்துது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் மருத்துவக் கல்லூரியிலேயே 720 மார்க் 650 மார்க் வாங்குகிறவர்கள்
அரசு கட்டணத்தில் படிக்கலாம். ஆமாம், அது கம்மியாக வாங்குறவங்க பாஸ் பண்ணிட்டு இருந்தால் காசு கட்டு போயிடலாம். ஆமாம், எவ்வளோ கட்டணம்? 1 கோடி ரூபா கட்டணம். 1 கோடி? ஆமாம், ஒரு வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா, 5 வருஷத்துக்கு 1.25 கோடி கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் அது கிடைக்கும். ஆமாம், எவ்வளவு? 720க்கு 650 மார்க் வாங்குறவனும் மருத்துவ கல்வி கிடைக்கும். 200-210 மார்க் வாங்குறவனுக்கு பணம் கொடுத்தா மருத்துவ கல்வி கிடைக்கும். அப்போ எதுக்கு நீட்டு? 2-3 விஷயத்துக்கு நீட்டு ஒழிக்கணும். ஒன்று, இந்தியாவில் அரசு பள்ளிகளில் படிப்பவர்கள் நீட் எழுத முடியாது. அவனுக்கு அந்த கேள்வி பதில தெரியாது, அவனுக்கு பதிலே தெரியாது. சிபிஎஸ்சியிலேருந்து எடுக்கிறான். இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சரே நாடகம் நடிப்பு தான். இவர்களை திமுக பொறுத்த வரைக்கும் பல நடிப்புகள் அதுவும் ஒரு நடிப்பு. அதனால திமுக நடிச்சிருச்சு, ஓகே. தமிழ்நாடு மக்கள் இப்போ தாவேக்கா ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மாநில பட்டியலுக்கு நீட்டை கல்வியை வந்து கொண்டு வரணும். இல்லையா விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடியது ஒரு சிறப்பு இடஒதுக்கீடு மூலமா கொண்டு வரணும்னு சொல்றாரு. அப்படி உருவாக்கத்துக்கான வாய்ப்பு அரசியல் சட்டத்திலே இல்லை. ஆனால் அவர் வந்து புதுசாக சொல்றாரு, ஒரு புது கண்கரண்ட் லிஸ்ட் உருவாக்குன்னு சொல்லிட்டு. எப்படி பாக்குறீங்க இதை? இல்லை, அவருக்கு அவ்வளோதான் அரசியல் அறிவு, அவ்வளோதான். நீங்கள் அந்த மேகதாது அணைக்கு முன்னாள் நடிகரும் இந்நாள் நடிகரும் உதயநிதியும் விஜய், அவர் முதலமைச்சர், அவர் எதிர்கட்சி தலைவர், 2 பேருக்குமே அரசியலே தெரியாது. அது என்னன்னு தெரியல. அதாவது என்ன சொல்றாங்க, மேகதாது அணை கட்டுவதற்காக சட்டசபையில் ஒரு விவாதம் வருது. உடனே இவர் உதயநிதி கேட்குறார், நடுவர் மன்றத்தை உடனே போட சொல்லுங்க. நான் அப்போயே போட்டாச்சுன்ட்டு. 74 காவிரி நீர் நதிநீர் பங்கீடுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்து நடுவர் மன்றம் போட்டு 50 வருஷமாக தண்ணியே வரல. இப்போ இவர் கட்டாத அணைக்கு நடுவர் மன்றம் போட சொல்லிட்டாங்க 2 பேர். அப்போ எவ்வளோ அறிவு இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு கேவலமாக அந்த நாடு இருக்குன்னு பாருங்க. சினிமா தியேட்டரில் போய் எல்லாம் கூவி கூவி கேவி கேவி அழுகிறாங்க. ஜனநாயகம் படத்தில் என்ன இனிமேல் நடிக்க மாட்டார. அப்போ காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் விஜய் இனிமேல் படமே நடிக்க மாட்டாருன்னு எல்லா அமைச்சர்கள் பூரா 30 அமைச்சர்கள் சினிமா தியேட்டரில் போய் கேமரா முன்னாடி கிளீசரன் ஊற்றிட்டே அழுகிறாங்க. அங்கிருந்தானே வந்தாங்க, ஒரே நாள் எப்படி மாற முடியும்? மாறவே வேண்டாம், மாறவே முடியாது. அதாவது 77 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். 77 வரைக்கும் எம்ஜிஆர் நடித்தார். அப்போது எனக்கு வந்து அப்போ 17 வயசு, சினிமா பார்க்குற வயசு. காலையில் 10 மணிக்கு எம்ஜிஆருடைய படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது முதல் டிக்கெட் வாங்குறவனுக்கு அப்போ ஒரு அரை பவுன் மோதிரத்தை மாட்டி விடுவான். டிக்கெட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி. புரியுது. இது வந்து உண்மையாகவே நடக்கக்கூடியது. ஏன்னா படத்தில் நான் பார்த்துருக்கேன், ஒரு நகைச்சுவைக்காக ரஜினிகாந்த் கவுண்டர் பண்ணி முதல் டிக்கெட் வாங்குறவங்களுக்கு ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. இது நடந்திருக்கா உண்மையாகவே? நான் தான் அதெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். என்ன பண்ணுவான்னா, அந்த எம்ஜிஆர் படம் பார்க்குறதுக்கு இரவு காட்சி 6 மணிக்கு நடக்கும். அது முடிஞ்ச செகண்ட் ஷோ 9:30 மணிக்கு டிக்கெட் கொடுத்து முடிச்சிடுவோம். 9:30 மணி முடிஞ்ச 10:30, 11:30, 12 மணிக்கு படம் முடியும். அந்த இரவு காட்சி 9 மணிக்கு டிக்கெட் கொடுத்து முடிக்கிறானல்ல, ஆமாம், முடித்த பிறகு அந்த டிக்கெட் கவுண்டர்லேயே படுத்துருவான். டிக்கெட் கவுண்டரில் படுத்துருவான். அது டிக்கெட் கவுண்டரில் ஓட என்ன ஓடும்? சாக்கடை ஓடும். ஆமாம், அந்த சாக்கடை, கொசுக்கடி, சாக்கடை நாத்தம், இயற்கை உபாதை போகிற அந்த சாக்கடையிலே போயிடுவான். எப்போ டிக்கெட் கொடுப்பான்? காலை காட்சிக்கு 10 மணிக்கு தான் டிக்கெட் கொடுப்பான். அது வரைக்கும் ஒரு 200 பேர் படுத்து கிடப்பான். அந்த காட்சியை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். திருப்பூரில் உஷா தேட்டர்னு ஒரு தேட்டர். நான் வீட்டிலேருந்து பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி இப்போ உயர்நிலைப் பள்ளிக்கு போயிட்டு வர்ற வழி அது. அப்போ அங்கே படுத்து கிடந்த காட்சியை இன்றைக்கி என் கண் முன்னால். எத்தனை மணி நேரம் படுத்திருப்பான்? 9:30 மணிக்கு டிக்கெட் கொடுத்து கவுண்டர் மூடிடுவான். நைட்டு மூடுனா அடுத்த காலை 10 மணிக்கு தான் கவுண்டர் திறப்பான். அப்போ 9:30 மணிக்கு வந்து படுத்துருவான். ஒரு 12 மணி நேரம் அந்த கொசுக்கடி, சாக்கடை நாத்தம். 10 மணி வரைக்கும் அந்த இடத்த ஆள் எந்திரிச்சு 1க்கோ 2க்கோ போனான்னா 2வது ஆள் 1வது இப்போ படுத்துருவான். அப்போ அதுக்கு அங்கேயே படுத்து கிடப்பான். முதல்ல ராத்திரி பூரா பட்டினி. இப்படியான
ரசிகர்களை கொண்ட நாடு இது. எம்ஜிஆர் வந்து இந்த மக்களை ஏமாத்தலை. ஆனால் அதை விட கொடுமை என்னென்னா, சினிமா தியேட்டரில் குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் நசுக்கி செத்து போயிடுவான். செத்துருவான். அது எப்படி இருக்கும்னா, ஒரு ஆள் மட்டும் தான். இப்போ பார்த்துருக்கீங்களா அதெல்லாம்? பார்க்குற வாய்ப்பு இல்லை. இல்லை, நீங்கள் சொல்கிறது படத்தில் பார்த்துருக்கேன். உள்ள நுழையத்துக்கு கட்டிட்டு பார்த்துருக்கேன். அது எப்படின்னா, ஒரு 100 பேர் இப்படி போகலாம், மறுபடியும் அதை ஒட்டி ஒரு 100 பேர் அப்படி வரலாம், 200 அப்படி 300 பேர் அதுக்குள்ள விட்டு பூட்டிடலாம். ஒவ்வொருத்தரும் டிக்கெட் வாங்கிட்டு வெளியே வருவான். அதில் என்ன பண்ணுவான், ஒருத்தர் மேலே ஏறி குதிப்பான், அது நடுவில் வந்து இறங்குவான். ஏன்னா ஒரு 500 பேர் கூட்டம் நிற்கும். சினிமா தேட்டர் டிக்கெட் வாங்கணும்னா அது வழியாக தான் போய் தான் வாங்கணும். அது வழியாக தான் போய் தான் வாங்கணும். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ், அதாவது அப்போல்லாம் நான் சினிமா பார்க்குற எனக்கு கூட தெரிஞ்ச காலத்தில் சர டிக்கெட்டு 40 பைசா, பெஞ்ச் டிக்கெட்டு 60 பைசா, அப்புறம் 80 பைசா, அப்புறம் ₹1 10 பைசா, ₹2000 டிக்கெட். ₹2000 அந்த ஜென்ரேட்டர் பத்தில் இருக்கும். மீதி இப்போ 40 பைசா டிக்கெட்டு பூரா தர தான். அதாவது டூரிங் டேக்ஸில் தர, டவுனில் பெஞ்சு போட்டிருக்கும். பெஞ்சுக்கு மேலே வேறு டிக்கெட். அதான் பெஞ்சில் 40 பைசா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கும். கிட்ட உட்காந்து 40 பைசா, 60 பைசா, 80 பைசா, ₹1. பின்னாடி போக போக 1, 20 அதெல்லாம் சேரா இல்லை? அதுவும் அதில் இல்லை, 40 பைசா, 60 பைசா, 80 பைசா வரைக்கும் தான் பெஞ்சு. அதுக்கு மேலே சேர், கட்டை சேர். சோபாவிபாலாம் கிடையாது, குஷன்லாம் கிடையாது. குஷன் கேட்கல, கட்டை சேர். இப்போ சார், இப்போ இந்த போராட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களுடைய வீடியோ இந்த கரப்பான் பூச்சி மாணவர்களை பார்த்து அவர் வந்து கொஞ்சம் அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி கொடுத்தா பார்க்குறீங்களா? அவர் வந்து பின்வாங்கியிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா மோடி அவர்களே? இல்லை, இந்த மாணவர்கள் போராட்டம் தன்னெழுச்சியாக நடக்குது. ரெண்டாவது, இந்த மாணவர் போராட்டத்தை முறியடிப்பதற்காக RSS குண்டர்கள் களமிறக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள். அப்படின்னா இது RSS அமைப்பே எப்பவுமே டெல்லி போன்ற இடங்களில் ஒரு ஆயிரக்கணக்கான பேரை பயிற்சி கொடுத்து சகாவாக வச்சுருப்பான். அவர்களை வந்து தாக்கியிருக்கான். பல நீங்கள் RSS JNU போராட்டம் நடக்குது இல்லை, அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் இளைஞர்களால் தான் போராட்டம் நடக்கும். அப்போ அங்கேயே யார் களமிறக்கப்படுவா? RSS குண்டர்கள் தான். இப்போ இங்கேயா RSS குண்டர்கள் உள்ள வர்றதுனால அரசுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். இப்போ ராகுல் காந்தி போராட்டம் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே போயிட்டு பண்ணல, அந்த போராட்டம் பண்ணக்கூடிய அந்த சோனு வாங்ஸில் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி வந்து இது அரசியலாக்குறாரு, போராட்டம் நடத்துகிற இடத்துல போய் போராட்டம் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுன்னா போய் இது பிரைம் மினிஸ்டர் முன்னாடி பண்ணுறீங்க, அப்போ அட்டென்ஷன் சீக் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ராகுல் காந்தியும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. அது இன்னும் கொஞ்சம் வீரியமாக இல்லை, அவங்க அந்த உண்ணாவிரத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட மனைவி கேட்குறாங்களே, இவர் அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறாரு, உணர்வுபூர்வமாக இவர் பண்ணலன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதாவது போராட்டத்தை எப்படி வேணால் விமர்சிக்கலாம், போராட வர்றாரா இல்லையா? பாஜகவுக்கு எதிராக தானே காங்கிரஸ் யோசிக்கும், பாஜக ஆதரவாக யோசிக்கும். சரி, காங்கிரஸ் ஆனால் நீட்டு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டுது. இல்லை, அவங்களுக்கு ஒரு நீட்டு ஒழிக்கிறதுக்கு தேவையில்லை. அவங்களால கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். காங்கிரஸில் இருப்ப பார்ப்பனர்கள். நீங்கள் காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே ஒரே கொள்கையுடைய கட்சி தான். வேற வேறையே தவிர 2 பேரையுமே ஆள்வது இந்தியாவில் மனு தர்மம் தான். மோடி அவர்கள் தொடர்ந்து 3 முறை வந்துட்டார் சார். ஏன்னு கேட்டால் அவரை எதிர்கொள்வதற்கான தலைமை எங்கேயுமே இல்லைன்றதை நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆனால் அடுத்த முறை வரக்கூடிய அந்த 2029 பார்லிமெண்ட்ல பிஜேபி திருப்பி வராது அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த போராட்டத்தை பார்க்கலாமா? உண்மை அதுதான், உண்மை. அதாவது இப்போ 2வது முறை வர்றதுக்கு 75 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றது அமித்ஷாவுடைய தயவுல. இல்லை, 3rd டைம் தான் அவங்க மெஜாரிட்டி, 2 டைம் மெஜாரிட்டி இல்லையா பிஜேபி, 3ஆவது டைம் தான் மெஜாரிட்டி இல்லாமல் வந்தாங்க. ஆமாம். அதாவது மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், யூபி 75 மாவட்ட கலெக்டர்கள் அமித்ஷாவால் பட்டியல் எடுக்கப்பட்டு நேரடியாக பேசுகிறார். இந்த ஜெயராம ரமேஷ் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கார், நீங்கள் 75 மாவட்ட ஆட்சியாளர் மிரட்டியிருக்கீங்க. அப்போ அவன் தேர்தல் முடிஞ்ச உடனே பாஜக ஜெயிச்சுதா, அங்கெல்லாம் பெரிய அளவில்
மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இருக்காது. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் எம்பி 3 ஸ்டேட்லேயும். அப்போ 75 எம்பி இவங்களுக்கு திருடப்பட்டது. அதான் இப்போ பாஜக ஆட்சி.